கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் நீதிமானென்று சாட்சி பெற்றான், அவன் மரித்தும் இன்றும் பேசுகிறான். ஆமென். பரிசுத்த வேதத்தில் 3 விதமான மனிதர்கள் பேசுகிறார்கள். முதலாவது, உயிரோடு இருக்கிறவர்கள் பேசுவது, அது இயற்கையானது. இரண்டாவது, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர்கள் உயிருடன் எழுப்பினார் இயேசு. அதுபோல் மரித்த சாரிபாத்தின் விதவையின் மகனை எலியா தீர்க்கதரிசி உயிரோடு எழுப்பினார். சில காலம் பேசினார்கள், பின்பு மரித்தும் விட்டார்கள். மூன்றாவதாக, மரித்து என்றும் பேசி கொண்டிருக்கிற அநேகரால் பேசப்படுகிறவர்கள் பேசுகிறார்கள். அது எப்படி? நாம் லாசருவை குறித்து பார்த்தால், லாசரு மரித்து விட்டான், 4 நாட்கள் பேசவே இல்லை. இயேசு கிறிஸ்துவால் உயிர்ப்பிக்கப்பட்டு சில காலம் உயிரோடு கிறிஸ்துவின் ஊழியம் செய்து பேசினான், பின்பு மரித்தும் விட்டான். தோற்கால் மரித்து விட்டால், பின்பு உயிரோடு எழுப்பப்பட்டால், பின்பு பேசினால் சில காலம், மறுபடியுமாக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு விட்டார். ஆனால் நாம் ஆபேலை குறித்து பார்க்கும்போது சற்று வித்தியாசமாக பரிசுத்த வேதம் என்ன சொல்கிறது? அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆபேல் மரித்து விட்டான், எப்படி பேச முடியும்? பரிசுத்த வேதம் பொய் சொல்லாதே. அது எப்படி என்றால், ஒரு மனிதன் விசுவாச ஜீவியம் செய்து விசுவாசத்தில் மரிப்பவனை அந்த நபர் மரித்த பின்னரும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் பேசாதபடி யாருமே தடை செய்ய முடியாதாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதுமே விசுவாச வீரர்களின் பட்டியல்தான் உள்ளது. ஆபேலின் மொழி என்ன? அது விசுவாச மொழியாகும். ஒரு மனிதன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டால் அவனது மொழியில் உள்ள உற்றார், உறவினர், நண்பர்கள், அவனது மொழி தெரிந்தவர்கள் மட்டுமே அவனை குறித்து பேசுவார்கள். ஆனால் ஆபேல் அப்படியல்ல. அவன் மரித்த பின்பும் எல்லா மொழிகளிலுமே அவனது விசுவாசத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கும் அவன் விசுவாசத்தை பேசிக்கொண்டிருக்கிறான். நான் விசுவாசத்தில் ஜீவித்தேன், நான் விசுவாசத்திற்காக மரித்தேன், எனது ஜீவியமும் காணிக்கையும் தேவ பார்வையில் செம்மையானதாக நற்சாட்சி தருவதாக அமைந்தது என்கிறான். அவன் மரித்தும் பேசிக்கொண்டிருக்கிறான். ஆமேன். God bless you.